என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. அன்புமிக்கவர்களே, நானே வழியும் உண்மையும் என்று சொன்ன ஆண்டவர், அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னை உருவாக்கிய நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உனக்கு ஆசி கூறுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்போது நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசிரை தந்து, நம் ஒவ்வொருவருக்கும் மனதுக்கு ஆறுதலை தந்து, அமைதியை தந்து, நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் தக்க நேரத்தில் நமக்கு தருவதற்காக நாம் முயற்சி எடுக்கிற போது அந்த முயற்சியில் ஆண்டவருடைய அருள் பிரசன்னமும் வழிகாட்டுதல் நம்மோடு உடன் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். நாம் முன்னே எழுந்தருள் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை சற்று நாம் உற்று நோக்குவோம். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன அதே ஆண்டவர், மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்றவராக, நமக்கு வாழ்வளிக்கின்றவர்களா, நம் மீது கரிசனை கொள்ளுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். அவருடைய பக்தியோடு நாம் இந்த நேரத்திலே நாம் வேண்டுவோம். இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் பங்கெடுத்து விட்டு செல்லுகிற போது மனதிற்கு ஆறுதல், மனதிற்கு நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுவோம். கடந்த 7 நாட்கள் நாம் குடும்ப விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு நமக்கு எல்லா வகைகளிலும் இறைவன் நமக்கு அருள் புரிந்துள்ளார். அதற்காக நன்றி சொல்லுகின்ற விதத்திலும் கடந்த ஓராண்டுகளில் இறைவன் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் செய்த அளப்பரிய காரியங்களுக்காக இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னதாக ஆண்டவருடைய அருளாசிரை பெற்றுக்கொள்வதற்கு, தூய ஆவியினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரத்தில் எல்லோரும் எழுந்து நின்று வானம் திறந்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
சாட்சிய வாழ்வு வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும், கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அன்புமிக்கவர்களே, அப்படி அமர்ந்து கொள்வோம். நான் உங்களுக்காக ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக பொழிந்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அளவு கடந்த அன்பு செய்கிறார். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்வதற்கு அவர் அழைக்கின்றார். அவருடைய அன்பினுடைய உச்சமே கடவுளை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வது போல அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்வது. அவருடைய எல்லாவற்றுடைய உச்சமாக இருப்பது பகைவர்களை அன்பு செய்வது. நம்ம ஒவ்வொருவரும் உறவோடு வாழ்வதற்கான நல்ல இந்த நேரத்தில் நாம் கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அன்பாக இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக வழிநடத்துவார். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அன்பாக இருக்கிறார். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவன் நம்மை இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி இருக்கிறார். இனி வருகிற நாட்களிலும் நம்மை நிறைவாக வழிநடத்த வேண்டும். நம்முடைய அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆன்மாவோடும் நாம் அன்பு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சக மனிதர்கள், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, ஒவ்வொருவரையும், நம்முடைய பிள்ளைகள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தார் ஒவ்வொருவரோடும்
நாம் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். அன்பு நிறைந்த இறைவனை, நாம் இருந்த வண்ணமே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவர் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை நினைத்து பார்ப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே ஆராதிப்பே அதிகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். தந்தை மைந்தன் துயாவின் திருப்பேராலே நின்றவாறே நாம் வேண்டுதல் செய்வோம். அன்போடு எங்களை ஆள்கொண்டு நடத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு வேளைகளிலேயும் எங்களை ஆண்டவருடைய பாதுகாப்பை தந்து பராமரிப்பை தந்து எங்களை நடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய தூய கிருபை என்பதை அறிகின்றோம். அருமையான இந்த ஆலயம் குடும்ப விழாவை சிறப்பாக நடத்துவதற்கும் நிறைவு நாளாகிய இந்த நாளில் இணைந்து திருப்பலியை ஆசரிக்கின்ற பொழுது நம்முடைய வல்லமை நிறைவாக வெளிப்படவும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இப்போதும் சிந்திக்கின்ற வார்த்தையினூடாக எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சிலுவை நிழலில் எல்லாரையும் மறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு வார காலம் இந்த குடும்ப விழாவாக நீங்கள் ஆசரித்து வருவதை நினைத்து கடவுளை மகிமைப்படுத்துகின்றேன். அன்போடு கூட என்னை அழைத்த கல்லூரியினுடைய சீனியர் நண்பரும் மிகவும் நெருக்கமான அன்புக்கு பாசத்துக்கும் உரிய இந்த வசந்தபுரம் திருச்சபையினுடைய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் அவர்களை அன்போடு கூட நான் நன்றி செலுத்துவதிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் சிறப்பாக இந்த தொழுகைகளை நடத்துவதை நினைத்து கடவுளை நான் போற்றுகின்றேன். இந்நாளிலே நான் சார்ந்திருக்கின்ற திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் குடும்ப விழா வாழ்த்துக்களை நான் கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சிந்தனைக்காக மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை திருவிவிலியத்திலிருந்து நான் படிக்கின்றேன். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவைகளோ எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகளை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். எல்லா மனிதர்களும் விரும்புகின்ற காரியம் பிறருடைய அன்பும், பிறருடைய பாசமும், பிறருடைய இரக்கமும், பிறருடைய மனித நேயமும் எனக்கு வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கின்ற போது, அதை இறையியலாளர்கள் சொல்கின்ற போது கோல்டன் ரூல் என்று சொல்லுவார்கள், பொன் விதி என்று சொல்லி இந்த வசனத்தை குறிப்பிடுவார்கள். தேச தந்தையாகிய அறியப்படுகின்ற மகாத்மா காந்தியடிகளை அதிகமாக ஈர்த்த ஒரு பகுதி த செர்மன் ஆஃப் த மவுண்ட், மலைப்பொழிவு பிரசங்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நிலைமையிலே 2 சிந்தனைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சிந்தித்து நிறைவுபடுத்த விரும்புகின்றேன். மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற போது அவர்கள் செய்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேனோ அந்த காரியத்தை நான் மற்றவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். 2 சிந்தனை. ஒன்று, அன்பு பாராட்டுகின்ற நிலைமை வேண்டும். அன்பு மற்றவர்களுக்கு பகிர்கின்ற போது அவர்களிடத்திலிருந்து அன்பு நமக்கு கிடைக்கிறது. எப்போது மற்றவர்களை மன்னிக்க தவறுகின்றோமோ நாமும் மன்னிக்கப்படாத சூழ்நிலைகளை இருக்கின்றோம். அதைதான் திருமறையிலே 1 யோவானுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கின்ற போது அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆண்டவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு கொள்ளுகின்றோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். கடவுளை நாம் ஒருபோதும் கண்டுகொள்ளவில்லை. நாம் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்கின்ற போது கடவுளோடு இணைந்திருப்போம். அவருடைய அன்பு அதிலே நிறைவு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே அன்பு அதுக்கு பொறாமை கிடையாது, அன்பு அதற்கு பகை கிடையாது, அன்பு எந்த விதமான சினம் அடைவதும் இல்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாது. நான் அன்னதானம் பண்ணினாலும், என்னுடைய சரீரத்தை சுட்டெரிப்பதற்காக கொடுத்தாலும் எனக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் எல்லாமே வீணாக மாறிவிடும். ஆகையினால்தான் அன்போடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற சூழ்நிலை இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதர் நம்மில் விரும்புகின்ற காரியம். பகைவரிடத்திலேயும் அன்பு காட்டினார், பகைத்தவர்களிடத்திலும் அன்பு காட்டினார். புறந்தள்ளி பல நிலைமைகளிலே பல துன்பங்களை கொடுத்த மக்களுக்கும் அன்பு பாராட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டுகின்ற போது விண்ணரசனுடைய அந்த ஒரு சந்தோஷம் இந்த பூ உலகிலே நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது காரியம் மனித நேயம். அதுதான் கடவுள் அதிகமாக விரும்புகின்ற காரியம். பிறருடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக கருதுவதுதான் மனித நேயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. யாக்கோபினுடைய புஸ்தகத்தை நாம் திருப்புகிறோம் என்று சொன்னால் அதனுடைய 2வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் திருவிவிலியத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும்
அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுக்குள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? நம்பிக்கை மாத்திரம் இருப்பதனாலே பயன் இல்லை, மாறாக அந்த நம்பிக்கை செயல் வடிவம் இருக்கிறதாக அமைய வேண்டும். கடவுளை நம்பியிருக்கிறேன் என்று சொல்வதனால் மாத்திரமல்ல, அது நம்முடைய செயல்களில் வெளிப்படுகின்றதாக இருக்க வேண்டும். ஒரு தேவையோடு ஒருவர் வருகின்ற போது உன் தேவையை கடவுள் சந்திப்பார் என்று சொல்லி அனுப்பி விடுகிறதல்ல, அந்த மக்கள் என்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ அந்த தேவைகளை அறிந்து அவைகளுக்கு நிறைவேற்றுவது தான் மனித நேயம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்கிறது, அது ஒரு எச்சரிப்பினுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பு வெல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் என்று சொல்லி திருமறை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2 சிந்தனைகளை நாம் சிந்திக்க கேட்டோம். அவர்கள் எனக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள், மனித நேயத்தோடு வாழுங்கள். 1993 ஆண்டிலே சூடான் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே அநேக மனிதர்கள், அநேக பறவை இனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போனது. மிகவும் வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே மிகவும் இன்னல்கள் அந்த மக்கள் அனுபவித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மடிந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சின்ன ஒரு குழந்தை வஸ்திரமில்லாத நிலைமையிலே அதுவும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய நெற்றி நிலத்திலே பதியத்தக்கதாக அவ்விதமாக எப்போது வேண்டுமானாலும் அதுக்கு இறப்பு வரலாம் என்கிற நிலைமையிலே அந்த குழந்தை உயிருக்காக போராடி கொண்டே இருந்தது. இந்த காட்சியை பிற்பகுதியிலே ஒரு கழுகு பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த கழுகு எப்போது இந்த குழந்தை சாகுமோ அந்த நேரத்திலே இந்த குழந்தையை சாப்பிடுவதற்காக பதம் பார்த்து கொண்டே இருந்தது. இந்த ஒரு காட்சியை சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்த ஹெவின் கார்ட்டர் என்கின்ற ஒரு வாலிபர் அழகாக அதை காட்சி அந்த படம் எடுத்து கொண்டார். இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அழகான ஒரு நிலைமையிலே ஒரு குழந்தை துடிதுடித்து வேதனைப்பட்டு அதனுடைய நிலத்திலே அதனுடைய நெற்றி பதியத்தக்கதாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. பின்பக்கமாக ஒரு பெரிய ஒரு கழுகு இதை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த காட்சி அமைந்தது. இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அநேகர் இவர்களுக்கு வாழ்த்து சொன்னார். இந்த ஹெவின் கார்ட்டர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒரு நிருபர்கள் கூடுகை நடந்தது. அந்த கூடுகையிலே ஒரு நிருபர் கேட்டுக்கொண்டாராம், இந்த குழந்தை அதனுடைய நெற்றி நிலத்தில் பதியத்தக்கதாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இந்த குழந்தையினுடைய பின்னிலைமை என்னவாக மாறிற்று? இந்த குழந்தை அதனுடைய பின்னிலைமை எவ்விதமாக மாறிற்று? இந்த ஹெவின் கார்ட்டருக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. இந்த ஹெவின் கார்ட்டர் சொன்னாராம், அதை குறித்து எனக்கு தெரியாது. அந்த கேள்வி, நிருபருடைய கேள்வி இந்த ஹெவின் கார்ட்டருடைய உள்ளத்திலே ஆழமாக குத்த ஆரம்பித்தது. இரவு பொழுது அவருக்கு தூக்கமே வரவில்லை. அந்த குழந்தையினுடைய முடிவு என்னவாக மாறியிருக்கும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை அதை மிகவும் அதிகமாக வாட்டியது. தன்னுடைய 33வது வயதிலேயே இந்த ஹெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டு தன்னை அழித்து கொண்டார். காரணம், அந்த குழந்தையினுடைய பின்னிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லி அவராலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. நிருபர்கள் அவர்களுக்கு சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. எத்தனை கழுகுகள் இங்கு இருந்தது என்று சொல்லி கேட்டார்கள். அதிலே சொன்னார்கள், ஒரே ஒரு கழுகு தான் இருந்தது என்று சொல்லி ஹெவின் கார்ட்டர் சொன்னார். ஆனால்
அந்த நிருபர்கள் சொன்ன அந்த கேள்விதான் இந்த கெவின் கார்ட்டரை தற்கொலைக்கு நேராக கொண்டு சென்றது. நிருபர்கள் சொன்னார்கள், ஒரு கழுகு அல்ல, 2 கழுகுகள் அந்த இடத்தில் இருந்தது. ஒன்று இந்த குழந்தை எப்போது சாகுமோ அந்த குழந்தையை சாப்பிடுவதற்காக இருந்தது. இன்னொரு கழுகு கேமராவோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை பதைபதைக்க செய்தது. அவரையே அழித்து போகின்ற ஒரு நிலைமையிலே கொண்டு சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே பல மனிதர்கள் மனித நேயத்தோடு கூட செயல்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். நமக்கு செயல்படுத்த வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். பல நேரங்களில் புறந்தள்ளுகின்ற நிலைமையிலே நாம் செயல்படுகிறோம். அந்த மனிதர்களுக்கு அந்த நேரத்திலே நாம் உதவி செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளையினுடைய அந்த மனிதனுடைய பின்னிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி பல நேரங்களிலே சிந்தித்து பார்ப்பதில்லை. அது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக மாறிவிடுகிறது. நான் பல நேரங்களிலே நாம் சிந்திக்கின்ற காரியம், நான் அவர்களுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன பயன்? பல நேரங்களில் இந்த கேள்விகளை நமக்குள் எழுப்புவது உண்டு. நான் இந்த உதவியை அவனுக்கு அல்லங்கி அவளுக்கு செய்கிறேன் என்று சொன்னால் அவராலே எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்றுதான் மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த உதவியை நான் அவர்களுக்கு செய்யவில்லை என்றால் அவர்களுடைய பின்னிலைமை என்ன என்று சொல்லி பல நேரங்களிலே சிந்திப்பதில்லை. மனித நேயத்தோடு செயல்படுவதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் அதுதான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து நிறைவேற்றினார். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தன்னையே சிலுவையிலேயே 3 ஆணிகளிலே அடைக்க கொடுப்பதற்காக கொடுத்தார். அநேக மக்களை ஆண்டவர் தம்பக்கமாக அதனூடாக ஈர்த்து கொண்டார், சேர்த்து கொண்டார். அவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குடும்ப வாழ்விலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்வோம், மனித நேயத்தோடு கூட ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். அதில்தான் சகோதர உறவுகள் இருக்கிறது, அதில்தான் இறைவனை நாம் காண முடியும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் பயணியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்கவர்களையும் எல்லோரும் விழுந்தாள் படியிட்டு இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் வேண்டுவோம். நமக்கு இறைவன் பல வழிகளில் உதவிகள் செய்திருக்கிறார். கடந்த ஆண்டில் அற்புத குழந்தை இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த நேரத்திலே அவரிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். அவ்வளவு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து தந்திருக்கிறார். வாழ்வே முடிந்து போய் விட்டதோ என்று எண்ணிய தருணங்கள் உண்டு. வாழ்வில் இனி நான் எப்படித்தான் இன்றிருந்து வெளிவரப் போகிறேனோ என்று நினைத்த தருணங்கள் உண்டு. நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன் என்று நினைத்த தருணங்கள் உண்டு. இனி எல்லாம் போய்விட்டது, இனி இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணிய தருணங்களும் உண்டு. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நம் ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி விட்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் இந்த கணம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். இந்த அற்புத குழந்தை இயேசு வழியாக இந்த இறை சமூகத்தில் உள்ளவர்கள், இந்த ஊரில் உள்ளவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்வோம். அதே வேளையிலேயும் இந்த புதிய ஆண்டில் 2026 இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக, அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த நேரத்தில் நாம் வேண்டுவோம். இந்த வேளையிலே நமக்கு வேண்டியவற்றை இறைவன் நாம் முயற்சி எடுக்கிற போது தக்க நேரத்திலே தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் உருக்கமாக வேண்டுவோம். எத்தனையோ நபர்கள் வாழ்வில் தந்தையே நீர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே பல தேவைகளையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இந்த நேரத்தில் முன்வைப்போம். இந்த இடத்தில் ஜெபித்து விட்டு செல்லுகின்ற அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவன் இந்த 2026 ஆண்டு நிறைவுறுகிற நேரத்தில் நாம் அதை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு வீடு செல்ல வேண்டும்.
விவிலியம் சொல்கிறது, என் மீது நம்பிக்கை கொண்டு எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் என்று சொல்கிறது. இதவேளையில் நம்பிக்கையோடு நாம் கேட்போம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தீன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தீன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கருணையின் உருவே இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்பத்திலே சிறிய பிரச்சனைகளால், அன்பு குறைபாடுகளால், விட்டு கொடுக்காத மனப்பான்மையினால் எங்களுடைய குடும்பங்கள் பிளவு ஏற்பட்ட போது இனி எல்லாமே முடிந்து போய்விட்டதோ என்று நினைத்தேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு உடன் இருக்கிறது, உம்முடைய ஆற்றல் எங்களை நிறைப்படுத்தி இருக்கிறது என்பதை இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆண்டவரையும் மீண்டும் நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கான சூழ்நிலைகளை எங்களுடைய குடும்பத்தில் நீ தந்தி, அது மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரையும் அதே வேளையில் இன்னும் எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய இறை சமூகத்தில் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எத்தனையோ நபர்களுடைய குடும்பத்தில் இன்றும் நம்பிக்கை குறைவினால் ஆண்டவரை வாழ்வையும் இனி என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்வை இரண்டாக பிரித்து விட வேண்டியதுதானோ என்று எண்ணுகின்ற சூழலில் ஆண்டவர் இருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதியர்கள் உண்டு. ஒவ்வொரு தம்பதியர்களையும் இந்த நேரத்தில் உடைய பாத்திரை தருகின்றோம். ஆண்டவரையும் எங்களிடம் இருக்கக்கூடிய விட்டு கொடுக்காத தருணங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்கள், மன்னிக்க முடியாத தருணங்கள், அன்பு செய்ய முடியாத தருணங்கள், இரக்கத்தை காட்ட முடியாத தருணங்கள், அந்த ஒவ்வொரு தருணங்களையும் இந்த நேரத்தில் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கனிவான இதயத்தை எங்களுக்கு தந்து, அன்பாலான இதயத்தை எங்களுக்கு தந்து, மன்னிக்கின்ற இதயத்தை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீ திடப்படுத்துவீராக. எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இனி வருகிற நாட்களும் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பியருளும். உடைய திருக்குடும்பத்தில் அதே அன்பை எங்களுடைய குடும்பங்களிலும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. அன்று ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நீ கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, ஈசாக்குடைய குடும்பத்தில் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, அதை யாக்கோபுடைய குடும்பத்தில் கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இதில் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்வீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தீம் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அப்ப தந்தையும் எங்களுடைய இந்த இறை சமூகத்திலையும் எங்களுடைய ஊர்லையும் புதிய வரவுகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஆண்டிலையும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி நாங்கள் வேண்டினோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு நிறைவாக என்னுடைய குடும்பத்திலே நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு செல்லுகின்ற போதும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய குடும்பத்தில் நிறைவோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் ஜெபிக்கின்றவர்கள் உண்டு. கடவுள் சொல்கிற வார்த்தை, நம்பிக்கையை தளர விடாதே, உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வளங்களை நாம் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்று கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அன்று எலிசபெத்தம்மாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த இறைவன், அன்று சாராவுக்கு கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அது 90 வயதை தாண்டிய பிறகும் ஆண்டவரே நம்பிக்கையினால் குழந்தை பாக்கியத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட அந்த குடும்பம், ஆண்டவரே இனி விவிலியத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இனி வாழ்வே முடிந்து போய்விட்டது என்பதனாலேயே எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே,
தேவையில்லாத வார்த்தைகளினால் என்னுடைய குடும்பத்தில் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு கண்ணீரோடு இந்த இடத்துல ஜெபிக்கிறவர்கள் உண்டு. அந்த விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. ஆண்டவரையும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய கவலைகளை, கண்ணீரை உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். எங்களுடைய ஊரிலே குழந்தை வாக்கியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் தருகின்றோம். உன்னை உருவாக்கி நான் உன் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த இடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நன்றி சொல்லுகின்ற மக்களாக வருவதற்கு நீ துணை செய்வீராக. உம்முடைய ஆற்றலை, உம்முடைய வல்லமையை அந்த இடத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய இரக்க பெருக்கம் எங்களை ஆட்கொள்ள செய்தருளும். எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் திருக்குடும்பங்களாக மாற்றுவதற்கு, நாங்கள் சான்று பகர்வதற்கு எங்களுக்கு நீ துணை செய்வீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வழிநடத்தும் இறைவா, எங்களுடைய குடும்பத்திலையும் நீ கடந்த ஆண்டிலும் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே இந்த ஒரு திருமண வரன் நல்ல முறையில் அமையாதா என்று எண்ணிக்கொண்டிருந்த எத்தனையோ நபர்களுக்கு நீ திருமணத்தை தக்க நேரத்தில் நடத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தேன். ஆண்டவரே, அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமணம் என்ற திருவருட்சாந்தை பெறுவதற்காக எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் ஆண்டவரே தேடிக்கொண்டும், ஆனால் எப்படியாவது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமண வரன் அமையாதா என்று சொல்லி ஜெபிக்கிற நபர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அத்தனை பேரை இந்த நேரத்தில் உடைய பாத்திரை தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன என்பதனை அறிவேன். ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு, குடும்பமாக இணைந்து வாழ்வதற்கு நீ தேவையான ஆற்றலை எங்களுடைய இறை சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு நீ துணை செய்வீராக. எத்தனையோ பெற்றோர்கள் இதற்காகவே கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு திருமண வாக்கியத்தினை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே எல்லா தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியோடு எங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற ஒவ்வொரு நபர்களுடைய கண்ணீரையும் இந்த நேரத்திலே ஆண்டவர் கேட்பாராக. வல்லமை மிக்க இறைவன், இந்த ஆண்டிலே 2026 இந்த ஆண்டிலே குழந்தை இயேசுவிட வேண்டி ஜெபித்து, ஆண்டவரே, நன்றி பெருக்கோடு நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வேண்டுகிற அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவான அந்த திருமண வரனை அமைத்துக் கொடுப்பதற்கு நீ துணை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய தருணங்களில் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் அடுத்த ஆண்டிலேயும் நாங்கள் நன்றி சொல்லுகின்ற தம்பதியர்களாக இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் வருவதற்கு நீர் கிருபை செய்வீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய பங்கு இறை சமூகத்தில் உள்ள உடல் நோயினால், உபாதைகளினால் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்திலே உம்முடைய பாத்திரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி இவருடைய வாழ்வு இவ்வளவுதான், இவளுடைய வாழ்வு இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் அவருக்கு வலுவூட்டி திடப்படுத்தி, ஆண்டவரே, மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்பினை நீ கொடுத்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய இந்த ஊர்ல எத்தனையோ குடும்பங்கள் இன்று துன்பத்தினால், வலியினால், கஷ்டங்களினால், உடல் நோயினால், உபாதைகளினால் ஆண்டவரே, இனிமேல் வாழ்வு முடிந்து போய்விட்டது, இனி எப்படி நான் எழும்பி நடப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இழந்த தருணத்திலே ஆண்டவர் மீண்டும்
அன்று அந்த சிறுமிப்பாது எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னது போல ஆண்டவரையும் இவர் மீண்டும் எழுந்து நடப்பதற்கு நிறைவான வலுவை நீ பெற்றுக் கொள்வதற்கு நீ துணை செய்வதற்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விவிலியத்தில் பவுலடியார் சொன்னது போல எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு. ஆண்டவரையும் உம்முடைய வலுவூட்டுதலினால் உமது வல்லமையினால் அவர்கள் மீண்டும் நம்பிக்கையோடு ஆண்டவரே இயல்பாக தங்களுடைய பணிகளை செய்வதற்கான சூழ்நிலைகளை என்னாலும் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே இன்னும் இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய பங்கிறை சமூகத்திலே எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற சமயத்தை சேர்ந்த பிற சபைகளை சேர்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே நோய் நொடியின்றி நலமோடு வளமோடு இந்த ஆண்டு வாழ்வதற்கு அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆற்றல் எங்களுடைய ஒவ்வொருடைய உடலிலும் உள்ளத்திலும் நிறைவாக தங்கி இருப்பதற்கு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா தீங்கிலிருந்தும் ஆபத்துகள் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று வாழ்வதற்கு எங்களுக்கு நீ துணை செய்வீராக. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தீன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். என்னுடைய பிள்ளை படித்து முடித்திருக்கிறான், எப்படி வேலை கிடைக்க போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பினை நீ கொடுத்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரையும் எப்படியாவது என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஊரிலே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிய எத்தனையோ நபர்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. இந்த ஆண்டும் படித்து முடித்துவிட்டு போட்டித் தேர்வில் நான் எழுதியிருக்கிறேன் ஆண்டவரே, அதற்கான முயற்சிகள் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படியாவது வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியூர் செல்ல வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை நம்பிக்கையோடு உங்களை பார்த்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதாமே நம்பிக்கை ஆழப்படுத்தி அவர்கள் செய்கிற பணிகளை நிறைவாக ஆசீர்வதித்து நீதாமே அவர்களை வலுப்படுத்துவீராக. ஆண்டவரே உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று விவிலியம் சொல்கிறது. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் ஆசீர்வதிக்கவும் அதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களும் நாளொரு மேனியும் பொழுதுரண்டமாக வளர்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு நீ துணை செய்வீராக. இரக்கமுள்ள ஆண்டவரையும் இந்த வேளையிலே உம்மிடம் கெஞ்சி வேண்டுகின்றோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களையும் இந்த வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீதாமே தகுந்த வழிகாட்டுதலை கொடுத்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீண் போகாதபடிக்கு அதில் வெற்றி பெறுவதற்கு நீ துணை செய்வீராக. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தீன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே ஒரு மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு உணவு உடை உறைவிடம் தேவை என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்காதா, நாங்கள் வீடு கட்டி முடிக்க வேண்டும், பல ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த முயற்சி வெற்றி பெறாதா என்று சொல்லி வேண்டிய எத்தனையோ நபர்கள் இந்த ஆண்டிலே புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பினை சூழலை நீ கொடுத்தீரேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் நன்றியோ பெருக்கோடு இந்த நேரத்திலையும் உமக்கு நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளை இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவீராக. இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய குடும்பத்திற்காக நல்ல ஒரு வீடு வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு ஆண்டவரையும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் நீதாமே அவர்கள் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வீட்டினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய இறை இல்லத்தை நாளும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீ துணை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த வீட்டை தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எத்தனையோ நபர்கள் இந்த இடத்துல உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல ஜெபித்து விட்டு செல்லுகின்ற போது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு
நிறைவான வழிகாட்டுதலை கொடுத்து அதற்கான பொருளாதார வசதிகளை அவர்களுக்கு கொடுத்து நீர் தாமே வழிநடத்துவீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய இறை சமூகத்திலையும் நீ நிறைவாக ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறேன். ஆண்டவரே, கடந்த ஆண்டிலையும் கடந்த கல்வி ஆண்டிலையும் எப்படியாவது நான் நினைத்திருக்கக்கூடிய இந்த படிப்பை நான் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்த போது எங்களுடைய ஊரில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு அதை படிப்பதற்கான வாய்ப்பினை, சூழலை, நல்ல கல்லூரி படிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை நீ கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். அது மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, பொதுத் தேர்வு எழுதி எப்படியாவது வெற்றி பெற்று என்னுடைய நல்ல முறையில் படித்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உயரிய லட்சியத்தோடும் இலக்கோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஆண்டவரே, பொதுத் தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே நீர்தாமே ஆசீர்வதித்து கொண்டுபடுத்துவீராக. அந்த சாலமோனுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்து இறை அச்சத்தை கொடுத்து ஆண்டவரே, தெய்வ பயத்தோடு அந்த பிள்ளைகள் உணர்ந்து படிப்பதற்கான சூழ்நிலைகளை நீர் வகுத்து கொடுப்பீராக. அதற்காக பெற்றோர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலை என்னால் கொடுத்து ஆண்டவரே, நல்ல ஒரு படிப்பை தேர்வு செய்வதற்கான சூழ்நிலைகளை நீ இந்த ஆண்டிலே எங்களுடைய பங்கு இறை சமூகத்திலே நீ உருவாக்கி கொடுப்பீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். ஆண்டவரே, நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் நன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் செல்லுகின்ற போது எத்தனையோ ஆபத்துகள் எங்களை ஆட்கொண்ட பிறகு கூட அந்த ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் கடந்து வருவதற்கான சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ கொடுத்தீரே. விபத்துகள் இருந்து எங்களை காப்பாற்றினீரே, பல்வேறு விதமான ஆபத்துகள் இருந்து எங்களை காப்பாற்றினீரே, இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து எங்களை காப்பாற்றினீரே. அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரையும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் உடைய தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலும் காவல் சமரசனுடைய பாதுகாப்பும் எப்போதும் எங்களை பிழை சொன்னிருக்க செய்தருளும். நாங்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் போக்கில் வரத்திலும் முன்னும் பின்னுமாக வலவும் இடவுமாக மேலும் கீழுமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. அந்த இஸ்ராயேல் மக்களையும் நெருப்பு தூணாக மேகத்தூணாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தினீரையும் அதே பாதுகாப்பை இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரையும் நாங்கள் சாலையிலே செல்லுகின்ற போது நாங்கள் பத்திரமாக சென்று வருவதற்கு ஆண்டவரையும் எங்களுக்கு நீ ஆற்றல் தருவீராக, நல் வழிகாட்டுதல் எங்களுக்கு தருவீராக. எப்போதும் எங்களுக்கு காவல் தூதர்களை எங்களுக்கு தந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. எந்த தீய சக்திகளும் எங்களை அணுகாதபடிக்கு உம்முடைய பராமரிப்பில் உம்முடைய சிறகுகளில் வைத்து உம்முடைய கரங்களில் எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய ஊரில் பல்வேறு விதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ கண்ணுற்று எத்தனையோ நபர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தி கொடுத்தேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் விடுதலை பெற்றதால் எங்களுடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி நிறைவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய பங்கு இறை சமூகத்திலே போதை பொருட்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளிப்பட முடியாமல் ஆண்டவரே, எப்படியாவது நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி
நம்பிக்கையோடு வேண்டுகிற நபர்களுக்காக ஆண்டவரையும் இன்னும் பல்வேறு விதமான அடிமைத்தனத்திற்கு அலைபேசிக்கு அடிமையா இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்டவரையும் நாங்கள் அதை நல்லவற்றிற்காக பயன்படுத்துவதற்கான நல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துக்கு அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையிலும் இனி வருகிற நாட்களிலும் நாங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு நீ துணை செய்வீராக. ஆண்டவரையும் அன்று உம்மையே கொன்றொழிக்க வேண்டும் என்று நினைத்த, உம்மை பின்பற்றுகிறவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதரை மாற்றி ஆண்டவரையும் உமது கருவியாக மாற்றி அவர்களை வைத்து ஆண்டவரே நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு நீ கொடுத்த அந்த பவுலை போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஆண்டவரே மீண்டும் புத்துணர்வு பெற்ற மனிதர்களாக, குடும்பத்தின் மீது கரிசனை கொள்ளுகின்ற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ துணை செய்வீராக. எப்போதும் நாங்கள் திசை மாறி செல்லாதபடிக்கு உம்முடைய அரவணைப்பில் உம்முடைய வழிகாட்டுதல் நாங்கள் பயணிக்க அவர்களுக்கு நீ ஆற்றல் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த ஆண்டிலும் எங்களுடைய பங்கு இறை சமூகத்திலே இவ்வாறு அடிமையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரையும் இன்னும் விதவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர்தாம்பி அவர்களுடைய மனதை சிந்தையை மாற்றி ஆண்டவரை புதிய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்வீராக. ராஜாம் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அவர்களே நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ஏராளமான நன்மைத்தனங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் எத்தனை ஆபத்துகள் இருந்து கடந்து வரும், எத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து தந்திருக்கிறார். ஆண்டவரையும் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையானவற்றை, நம்முடைய சமூகத்திற்கு தேவையானவற்றை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வளப்படுத்தி நம்மை திடப்படுத்தி நல்ல நெறியின்படி நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்கான ஆற்றலை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இதை நிறுத்த வேண்டுவோம். நாம் ஒருபோதும் நம்பிக்கையை தளர்விடாதபடிக்கு அதில் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை ஆண்டவரிடம் நாம் கேட்போம். அற்புத குழந்தை இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசிரை தந்து நாம் இந்த நேரத்தை இந்த கணப்பொழுதிலையும் மனதில் நினைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு செல்ல எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டுவோம். நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். இன்னும் இந்த ஆண்டு நம்முடைய இறை சமூகம் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது. இந்த வாய்ப்பினை நமக்கு தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டிலே ஆக்கப்பூர்வமான நம் ஒவ்வொருவருக்கும் பயன்படுகிற விதத்திலே நம்முடைய இறை சமூகத்தில் பல காரியங்களை, நல்ல காரியங்களை நாம் முன்னெடுக்கிற போது ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டுவோம். இந்த கணவரைக்கும் எத்தனையோ விதமான அளப்பரிய காரியங்களை கடந்த 25 ஆண்டுகளில் நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு முழுவதும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய உடனிருப்பை நாம் நிறைவாக பெற்றும் தூய ஆவியானுடைய வழிகாட்டுதலை நாம் நிறைவாக பெற்றும் வாழ வேண்டிய ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். இப்போது நாம் மனதில் நினைத்த வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் அடுத்த ஆண்டு நாம் இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற போது நன்றி பெருக்கோடும்
ஆண்டவர் செய்த அளப்பரிய காரியங்களை நாம் நினைத்து ஆண்டவரை போற்றி புகழுகின்ற மக்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கான வல்லமையை, ஆற்றலை, வழிகாட்டுதலை இந்த நேரத்தில் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுவோம். இன்னும் நம்முடைய பங்குரை சமூகத்திலும் நம்முடைய ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற சமயத்தை சேர்ந்த, பிற சபைகளை சேர்ந்த ஒவ்வொரு மக்களோடும் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வாழுகின்ற மனநிலையை நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லியும், ஒவ்வொரு நெருக்கடியான சூழலிலும் ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை தாங்கி வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு வாழவும் தேவையான ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஒரு சில வினாடிகள் இன்னும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நற்கனை ஆண்டவரிடம் உருக்கமாக வேண்டுவோம். நாம் வேண்டுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் நமக்கு தருவார் நம்பிக்கையோடு அவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் எல்லோரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையையும் உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எல்லோரும் இணைந்து மாண்புயர் கீதம் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்ப விழாவை கடந்த நாட்களில் நம்ம சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி ஒரு நிறைவுக்கு வரும் தருவாயிலே நாம் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியிலே நம்முடைய பங்கு இறை சமூகம் என்று கடந்து, நம்முடைய ஊர் என்ற ஒரு உணர்வை கடந்து, நம்முடைய பிற சபைகளும் இணைந்து வர வேண்டும். நாம் எல்லாருக்குள்ளும் முக்கியமானது அன்பும் இரக்கமும் மட்டும்தான் என்பதை இந்த நாளிலே நம்முடைய இந்த குடும்ப விழாவினுடைய இந்த நிறைவு பகுதியிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அவர்கள் ரெவரண்ட் பாஸ்டர் பெனட் அவர்கள் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குன்னங்காடு ஆயர் மண்டலத்தினுடைய போதகராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர் முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் பேசியது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் எந்த இடத்தில் பணி செய்தனோ அதுக்கு பக்கத்தில் தான் அவரும் பணி செய்தார். இப்போது என்னுடைய பிளாவிளைக்கும் குன்னங்காட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே அளவுக்கு இடைவெளியில் தான் நான் இதுக்கு முன்னாடியும் அங்கே பணி செய்கிற இடத்தில் பணி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே பழகுவதற்கு இனிமையானவர், நல்ல முறையிலே ஒரு என்ன சொல்கிறது, படைப்பாற்றலோடு செயல்படக்கூடிய, கிரியேட்டிவ் திங்கிங்கோடு செயல்படக்கூடிய ஒரு பாஸ்டர் அவர்கள் இன்று நம்முடைய குடும்ப விழாவினுடைய இந்த நிறைவு இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டு நமக்காக செய்திகளை வழங்கி நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். நமக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய பாஸ்டர் பெனட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும், நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்றும் விழாக்குழு மற்றும் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, காலையில்
எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். நமக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கிற தம்பிக்கு நான் வந்து நன்றி சொல்லலை. ஓடோடி பல வேலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஓடோடி வந்து இந்த நமக்கு புகைப்படத்தை எடுத்து வரலாற்றிலே அது பதிவு செய்வதற்கு, புகைப்படம் எடுக்கிற போதும் எழுத்து வடிவில் வருகிற போதும் அதுதான் வரலாறாக மாறுகிறது. அதற்கு நமக்கு உதவி செய்திருக்கக்கூடிய தம்பி ஜெகன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை விழாக்குழு மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐமீடியாவிலேருந்து தம்பி எங்கிட்டன்னா ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டிலிருந்து வந்த மாதிரி, அதாவது கொல்லங்கோடு பகுதியிலிருந்து இங்கே வந்து தினந்தோறும் நமக்கு நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான ஒரு உதவியை செய்து தந்திருக்கிறார்கள். தம்பிக்கும் அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய திரு ஐசக் அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த நாளிலே நமக்கு இது முடிஞ்ச உடனேயே கொடியிறக்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் ஒரு சில அரங்கேறும். நம்முடைய பிளாவளை இறை சமூகத்திலிருந்து மக்கள் ஆர்வத்தோடு இந்த நாளிலே நிகழ்ச்சி கொடுப்ப வந்திருக்கிறார்கள். அதோடு நம்முடைய மறைக்கல்வி மன்ற பிள்ளைகள் பெரியவர்கள் நிகழ்ச்சி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தி விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 6 மணிக்கு எல்லாருமே நம்முடைய பிளாவிளை இறை சமூகத்திலே ஒன்று கூட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளில் இங்கே திருப்பலி கிடையாது. காலையிலே சுமார் 6:15 மணிக்கு 1000 அவர்கள் வருகை தருவார்கள். 6:30 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து பதில் சொன்னால் ஒவ்வொரு நிகழ்வுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். நோயாளிகள் சந்திப்பு, அதன் பிறகு ஒரு சபைகள் சங்கங்கள் இயக்கங்களுடைய சந்திப்பு, அன்பியங்கள் சந்திப்பு, அதன் பிறகு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் சரிபார்ப்பது என்று நமக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுப்பது என்று 1000 அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்மோடு உடனிருப்பார்கள். எனவே அந்த அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். எந்த வேலைகள் இருந்தாலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைகளை ஒரு கணம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த குடும்ப உணர்வோடு நாம் எல்லோரும் பங்கெடுத்தால் சால சிறந்ததாக இருக்கும். எந்தெந்த நேரத்தில் என்ன நிகழ்வுகள் அரங்கேறும் என்பதை உங்களுக்கு கால அட்டவணை போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தின் வழியாக நான் உங்களுக்கு தருவேன். அதனை பங்கு அருள் பணி பேரவை நிர்வாகிகள் அதை ஒருங்கிணைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, அந்த நாளிலே வருகை பவனி மற்றும் காணிக்கை பவனி வருகை பவனி கிடையாது, காணிக்கை பவனியில் கலந்து கொள்ள வேண்டும். அன்று நாம் பிரிக்கக்கூடிய அந்த காணிக்கைகள் அனைத்தும் 1000 அவர்களிடம் அது ஏழை மக்களுக்காக அல்லது அந்த கேன்சர் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த காணிக்கையானது கொடுக்கப்படும். எனவே மனவு வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வதாக எண்ணினால் நீங்கள் அதில் காணிக்கையாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு கணம் கூட அந்த ஆடு காணிக்கையாக கொடுத்துருக்கிறதுல வந்து ஒரு நபருடைய பெயர் விடுபட்டிருந்தா சொன்னாங்க. உங்கள் பேர் என்ன? திரு அமல்ராஜ் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த இடத்துல சிறப்பான நன்றிகள் பாராட்டுகள். அன்புமிக்கவர்களே, இன்னும் யாருக்காவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் இந்த இடத்துல யாருக்காவது நன்றி சொல்வதற்கு தவறி இருந்தால் இதை ஒரு நன்றியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் நன்றியும் பாராட்டும் நாம் செல்கின்ற போது தான் நாம் அடுத்த நிலைக்கு வளருகிறோம். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடு செல்கிற போது ஒரு கணம் திருவிழா வாழ்த்து சொல்கிறதோடு மற்றவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை எண்ணி அவர்களை பாராட்டி விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு நமக்கு வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் பல பணிகளை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். அந்த அனைத்து பணிகளிலும் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் செய்கின்ற போது ஒரு சில காரியங்கள் ஒரு சில நேரங்களில் அது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம், சில நேரங்களில் நமக்கு சரியென்று பட்டிருக்கும், மற்றவர்களுக்கு தவறென்று பட்டிருக்கும், அப்படின்னு கூட சில நேரங்களில் இருக்கலாம். இருப்பினும் இது குடும்பம். இதில் 2 பேருக்கு பிடிக்கலைன்னு சொல்லி 10 பேருக்கு பிடிக்கிற போது அதை ஒதுக்கவும் முடியாது. அதனால் அவர்களை
எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அதனால் எப்படி இருந்தாலும் நாம் இணைந்து தான் பயணிக்க போகிறோம். எனவே ஏதாவது சில நேரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நமது குடும்பம், நமது இறை சமூகம் என்ற ஒரு உணர்வை நாம் மனதில் இருத்தியவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். கடந்த 25 ஆண்டுகள் வழிநடத்திய இறைவன் அற்புத குழந்தை இயேசுவினுடைய வழிகாட்டுதல் இன்னும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே இப்போது கொடியிறக்க நிகழ்வு ஆனது அரங்கேற இருக்கிறது. எனவே கொடியிறக்க நிகழ்வுக்காக எல்லோரும் நம்முடைய ஆலயத்திற்கு முன்னதாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நேரத்தில் ஆலய மணிகள் முழங்குகின்ற போது இப்போது கொடியானது இறக்கப்படும். எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, ஆவலோடு அடியவர்கள் நாடி வந்துள்ளோம். ஆசி நல்கி எங்களை நீர் ஆதரிப்பீரே, ஆவலோடு அடியவர்கள் நாடி வந்துள்ளோம். ஆசி நல்கி எங்களை நீர் ஆதரிப்பீரே, எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, இடர்கள் நிதமும் நிறைந்திருக்கும் எங்கள் வாழ்க்கையில் கருணை கரங்கள் நீட்டியம்மை அணைத்திடுவீரே, காரிருள் சூழும் போதும் பேரொளியாய் நீ அருகில் இருந்து எங்களை நீர் வழி நடத்திடுமே, எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, தீராத நோய்களும் தீமை பயக்கும் செயல்களும் நீக்கி எம்மை காத்திடும் வள்ளல் நீரே, தீராத நோய்களும் தீமை பயக்கும் செயல்களும் நீக்கி எம்மை காத்திடும் வள்ளல் நீரே, கோடி மக்கள் உம்மை காண நாடி வந்தோமே, தேடும் வரங்கள் எமக்கு தந்து தேற்றிடுவீரே, எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, எங்களோரின் ஆலயத்தின் பாதுகாவலரே,
நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே, ஆவலோடு அடியவர்கள் நாடி வந்துள்ளோ, ஆசி நல்கி எங்களை நீர் ஆதரிப்பீரே. கோடி மக்கள் உம்மை காண நாடி வந்தோமே, தேடும் வரங்கள் எமக்கு தந்து தேற்றிடுவீரே. எங்களூரின் ஆலயத்தின் பாதுகாவலரே, மகத்துவம் நிறைந்திருக்கும் குழந்தை இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்.
Thank